குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். தியானம் படிப்படியாக உயர்ந்து ஆழ்ந்த நிலையை அடையும் போது மனம் இங்கும் அங்கும் அலையாமல் ஒரே நிலையில் இருக்கும் வரை அவன் அந்த இஷ்ட தெய்வத்தின் முழு உருவையும் காண்கிறான். தியானம் இன்னும் தீவிரப்பட்டு முன்னேறும் அளவிற்கு அந்த உருவத்தின் நடப்பது போன்ற அங்க அசைவுகள், புன்னகை, பேச்சு ஆகியவற்றையும் இறுதியில் அதன் ஸ்பர்சத்தையும் உணர்கிறான். அப்போது அங்கு உருவம் உயிர் உணர்வுள்ளதாக அவனுக்கு தெரிகிறது. பின்னர் அவன் கண்களை மூடி தியானித்தாலும் சரி, கண்களை திறந்து வைத்து கொண்டு தியானித்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் அருளுடன் புன்முறுவல் செய்வதையும் அன்புடன் உரையாடுவதையும் நடப்பதையும் இடைவிடாது காண்கிறான். அதன் பிறகு தன் இஷ்ட தெய்வமே அவர் விருப்பப்படி பல உருவங்களை தாங்கி நிற்கிறார் என்ற திட நம்பிக்கை ஏற்படுகிறது. அதன் விளைவாக அவரது அருளால் பல தெய்வீக காட்சிகளை காணும் பேறு பெறுகிறான். கடவுளின் ஒரு வடிவத்தை இவ்வாறு உயிர் உணர்வு உடையதாக காண்கின்ற சாதகனுக்கு கடவுளின் மற்ற எல்லா வடிவங்களின் காட்சியும் எளிதில் கிடைக்கிறது என்று குருதேவர் சொல்வார். மேலே கூறியதிலிருந்து ஒரு கருத்து தெளிவாகின்றது. விழிப்பு நிலையில் காண்பவை நமக்கு எவ்வளவு உண்மையாக தெரிகின்றனவோ அவ்வாறே மிக உயர்ந்த இத்தகைய காட்சியை காண்பவர்களும் அந்த தெய்வ வடிவங்கள் உண்மையாக திகழ்கின்றன. இவ்வாறு புற உலகம், அகத்தே விரிகின்ற ஆன்மீக உலகம், இவை இரண்டும் பக்த சாதகனுக்கு சரிசமமான உண்மையாக தோன்றுகின்றன. இந்த உணர்வு அதிகரித்து கொண்டே போகும்போது வெளி உலகம் ஒரு கற்பனை மட்டுமே என்ற எண்ணம் அவனது மனதில் மெல்ல மெல்ல உதயமாகிறது. ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடும் போது அவன் வெளியுலக நினைவை அடியோடு இழந்து விடுகிறான். பக்தனின் இந்த நிலையை சவிகல்ப சமாதி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த சமாதி நிலையில் ஆழ்ந்திருக்கும் போது மனோசக்தியின் காரணமாக மனதிலிருந்து புற உலகம் முற்றிலும் மறைந்து போனாலும் அவனது அகக்காட்சிகள் தொடர்கின்றன. வெளியுலக பொருட்கள், மனிதர்கள் முதலியவற்றோடு தொடர்பு கொள்வதன் மூலம் தினமும் நாம் எப்படி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோமோ அதுபோல பக்தன் உள்ளுலகில் தனது இஷ்ட தெய்வத்திடம் தொடர்பு கொண்டு அது போன்ற அனுபவங்களை பெறுகிறான். அவனது மனதில் எழும் எல்லா எண்ணங்களும் இஷ்ட தெய்வத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றன. இப்படி அவனது அனைத்து எண்ணங்களும் ஒரே பொருளை அடிப்படையாக கொண்டிருப்பதன் காரணமாக சாஸ்திரங்கள் இந்த நிலையை சவிகல்ப சமாதி, அதாவது எண்ண அலைகள் அனைத்தும் ஒரே பொருளையே ஆதாரமாக கொண்டிருக்கின்ற சமாதி என்று கூறுகின்றன. இவ்வாறு உள்ளுலகில் எண்ணங்களில் ஆழ்ந்திருக்கும் போது பக்தனின் மனதிலிருந்து வெளியுலக எண்ணங்கள் முற்றிலுமாக மறைந்து விடுகின்றன. இஷ்ட தெய்வம் என்ற ஒரே பொருளை பற்றிய உணர்வில் ஆழ்ந்திருப்பதால் உள்ளுலகிலும் வேறு எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் ஒளிந்து விடுகின்றன. இவ்வளவு தூரம் முன்னேற முடிந்த பக்த சாதகனுக்கு நிர்விகல்ப சமாதி நிலை வெகு தூரத்தில் இல்லை. காலம் காலமாக உண்மை என்று எண்ணி வந்த இந்த உலகம் அவனது மனதிலிருந்து மறைந்துவிட்டது. அவனது மனம் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைவதற்கு தயாராகிவிட்டது. அந்த நிலையை அடைவதிலேயே கண்ணும் கருத்துமாக உள்ளது. மனதில் எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் சிறிது நேரம் வைத்திருக்க முடியுமானால் அதனால் கிடைக்கின்ற ஆனந்தம் சவிகல்ப நிலையில் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தை விட எத்தனையோ மடங்கு உயர்வானது. இதனை உணர்ந்ததும் எண்ணங்கள் அற்ற அந்த நிர்விகல்ப நிலையை நோக்கி பக்தனின் மனம் இயல்பாகவே பாய்கிறது. இவ்வாறு இறையருளாலும் குருவருளாலும் உள்ளுலகின்
முடிவான நிலையை எய்தி அத்வைத ஞானம் பெற்று அழிவில்லா அமைதியை பக்த சாதகன் அடைகிறான். இஷ்ட தெய்வத்தின் மீது கொண்டிருந்த எல்லையற்ற பக்திதான் இந்த உயர்ந்த நிலையை கூட்டுவித்தது என்பதை அவன் உணர்கிறான். அந்த உணர்ச்சி நெகிழ்ச்சியில் பிருந்தாவன கோபியரைப் போல அந்த பக்தன் தனது இஷ்ட தெய்வத்துடன் ஒன்றி விடுகிறான். ஞானியும் பக்தனும் சாதனையின் குறிக்கோளை அடையும் பாதையில் இத்தகைய படிகள் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இனி அவதார புருஷர்களின் சாதனையை பற்றி பார்ப்போம். 13. தெய்வ நிலையும் மனித நிலையும் அவதார புருஷர்களிடம் இணைந்துள்ளதால் அவர்கள் சாதனை காலத்தில் முழுமை பெற்றவர்களாக தோன்றுகிறார்கள். ஆகவே இரு நோக்கிலும் அவர்களின் வாழ்க்கையை ஆராய்தல் வேண்டும். அவதார புருஷர்களின் வாழ்க்கையில் தெய்வ நிலையும் மனித நிலையும் இணைந்து காணப்படுகின்றன. இதனால் சாதனை காலத்திலேயே சில வேளைகளில் தங்கள் குறிக்கோளை எட்டிவிட்டது போன்ற உயர்நிலையும் சக்தி வெளிப்பாடும் அவர்களிடம் உண்டாவதை காணலாம். தெய்வநிலை மனித நிலை என்ற இரண்டு நிலைகளிலும் அவர்கள் இயற்கையாகவே சஞ்சரிக்க இயல்வதால்தான் இவ்வாறு நிகழ்கின்றது. அல்லது அவர்களிடம் தெய்வத்தன்மை இயல்பாகவே இருப்பதால் மனித இயல்பான வெளித்தோற்றத்தை அடிக்கடி ஊடுருவி கொண்டு அது இவ்வாறு தானாகவே பிரகாசிக்கிறது என்றும் கூறலாம். எவ்வாறாயினும் எல்லா அவதார புருஷர்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற மேற்கூறிய நிகழ்ச்சிகள் மனிதர்களின் புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக உள்ளது. இந்த இரகசியம் என்றாவது முழுமையாக வெளிப்படுமா என்றால் அதையும் நம்மால் கூற முடியாது. ஆனால் நம்பிக்கையுடன் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றினால் நமது வாழ்க்கை வளம் பெறும் என்பது உண்மை. புராண ஆசிரியர்கள் அவதார புருஷர்களின் மனித இயல்புகளை மூடி மறைத்து தெய்வ இயல்புகளை மட்டுமே கூறினர். சந்தேக மயமான இந்த நவீன யுகத்தில் அவர்களின் தெய்வ தன்மைகளை விடுத்து மனித இயல்புகளை மட்டும் விவரிக்கின்றன. ஆனால் அவதார புருஷர்களிடம் பிணைந்து கிடக்கின்ற இந்த இரு இயல்புகளையுமே நாங்கள் வாசகர்களுக்கு விளக்க முயல்வோம். தெய்வ மனிதரான ஸ்ரீ குருதேவரை காணும் பேறு எங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் அவதார புருஷர்களின் வாழ்க்கையை இவ்வாறு அறியும் வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.